சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. நீர் அரியலையில் வீற்றிருப்பதா நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் அரசாளு தெய்வமானதா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே. Thank you, Daddy. நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ அரசாளு. We love you, Jesus. சூழ்நிலைகள் மாறுகின்றதே. உமக்கே உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? ஓ எஸ், உமக்கே அன்பின் ஆராதனை. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றே பலிபீடமாம் சிலுவையே. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றே பலிபீடமா அன்பினை கண்டேலும் தூய ரத்தத்தினா கழுவினே என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் ஏற்றினீர். உம் பிள்ளை என்பதை நான் உணர்ந்தேன். அப்பாவும் அன்பினாளங்களிலும் அன்பினாளங்களில் தொலைந்தேன். கரங்கள் உயர்த்தே உமக்கே நீரறியனையே ஆராதனை அன்பே. We love you, Jesus. உமக்கே அன்பின் ஆராதனை. திரைச்சீலைகள் கிழிந்ததாலும் மகிமையை கண்டே கிருபாசனம் மேளதா ஒரு எழுப்புதல் கண்டே. திரைச்சீலைகள் மேளதா மகிமை கண்டதாலே எழும்புவே. உமக்காக வாழவே நான் விரும்புவே. மகிமை கண்டதாலே மகிமை கண்டதாலே எழும்புவே. உமக்காக வாழவே நான் விரும்புவே. இனி இயேசுவுக்காகவே வாழுவே. சொல்லுவா முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி என் ஜீவ காலம் எல்லாம் பாடுவே. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
ஆராதனை அன்பே இயேசப்பா உமக்கே. நீர் அறியலையே நீர் அறியலையே நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் அரசாளு நீர் அரசாளு என் சூழ்நிலைகள் விசுவாசத்தோட பாடுங்க. நீர் அறியலையே ரபல சதரமனதியத்தே. நீங்க அரசாளுகிற தெய்வமானதா? ஓ என் சூழ்நிலைகள் மாறுகின்றது. ஓ உமக்கே உமக்கே ஆராதனை அன்பே. We love you Jesus. ஓ வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீரும் வாக்கு மாறாதவர் நீரும் வாக்கு மாறாதவர். சொல்வோமா வாக்குரைத்தவரே ஓ காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்ன மாறாத. சொல்வோமா காலங்கள் ஓ சூழ்நிலை மனிதர்கள் நீரோ என்ன மாறாதவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். சொல்லுமா நீ சொன்னது செய்து முடிக்க நீர் எத்தனை நல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்று இயேசப்பா நீங்க சொன்னதை செய்து முடிக்க. காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் ஓ மனிதர்கள் மாறலாம் நீரோ என்று மாறாத. காலங்கள் காலங்கள் இயேசுவே மனிதர்கள் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே. நீர் ஏசப்பா பொய் சொல்லவோ நீர் மனிதன் அல்லவே. ஓ நீர் நேற்றும் என்றும் என்று நீ சொன்னது செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் என்று சொன்னது செய்து. காலங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் ஓ மனிதர்கள் என்ன மாறாதவர். காலங்கள் ஓ ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி நீங்க ஒருவரே. ஓ துதியுமக்கே ஆமே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீங்க ஒருவரே. துதியுமக்கே ஆமே. Your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. Your thrones, all thrones and dominions, all powers and positions. Your name, all the angels sing, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. Let the people say, let the people say, holy to the King of Kings. Holy, you will always be. Holy, holy forever. Your name, your name, your name is the highest. Your name. Says above them all, your name, your name, your name. Your name is the greatest. Your name, yeah, thrones. Ragadarama Satarakatara Yalare. Let your name alone be lifted higher. Your name. Sharamamana Taralaria Taralalarara. All thrones and dominions. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், சகல அதிகாரமுடையவர். And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. Hear your people say, to the King of Kings.
Yeshua, lift up his name, Yeshua. Yeshua, Yeshua. Jesus Christ truly is the Savior of the world. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உலக இரட்சகராக இருக்கிறார். Jesus is the King of heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார். And Jesus is the righteous judge. இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி. And this is why the beginning of wisdom is to fear God. எனவேதான் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுவதாகவே இருக்கிறது. And there are times when Jesus Christ comes to us and fills us with God's love. தேவன் நம் மத்தியில் வந்து நம்மை அவருடைய அன்பினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். And there are times when it's like Jesus wants to give you a hug. அந்த நேரங்களிலே கர்த்தர் உங்களை தமது அன்பை காட்டி உங்களை கட்டி அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். But there are also times when we need to shake and tremble before Jesus. ஆனால் சில சமயங்களிலே நாம் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டிய வேளைகளும் இருக்கிறது. Because Jesus is both a lion and a lamb. ஏனெனில் இயேசு கிறிஸ்து சிங்கமாகவும் இருக்கிறார், அதே வேளையிலே ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். The message I want to share with you today is about worshiping Christ the King. இன்றைய தினத்திலே நாம் பார்க்கிற செய்தி என்னவென்றால் ராஜாவாகிய கிறிஸ்துவை ஆராதிப்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். And this is a church anointed for worship. இந்த திருச்சபை ஆராதனைக்காக மிகவும் அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு திருச்சபையாக நான் காண்கிறேன். And there's a call going out to all of India to worship Christ the King. இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் நேராக கர்த்தரை ஆராதிப்பதற்கான அழைப்பு கடந்து செல்லுகிறது. And my prayer is that God will use this church to take that call even to the nations. கர்த்தர் தாமே இந்த திருச்சபையை பயன்படுத்தி அவருடைய ஆராதனைக்கான அழைப்பை தேசமெங்கும் எடுத்துச் செல்லுவாராக. So God bless you with more anointing of the Holy Spirit to praise and worship Christ the King. கர்த்தராகிய தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நீங்கள் ராஜாவாகிய கிறிஸ்துவை ஆராதிப்பவர்களாக இன்னும் அதிகமாக உங்களை அபிஷேகிப்பாராக. Actually, I love the way that this man down here was worshiping Jesus. Oh, he was a worshipper. நம்முடைய கிருபா பிரதருடைய வர்ஷிப் ஆராதனை மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. But my Bible reading comes from the book of Hebrews chapter 1 verse 6. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுதுகொள்ள கடவர்கள் என்றார். ஆமென். But when God sends Jesus into this world, there is a special call that goes out. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பின போது இந்த உலகத்திற்கு நேராக ஒரு சிறப்பான அழைப்பு கடந்து வந்தது. And God commands all his angels to worship him. தேவன் தம்முடைய தேவதூதர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும்படியாக கட்டளையிட்டார். And why must Jesus Christ be worshipped? ஏன் இயேசு கிறிஸ்து ஆராதனை செய்யப்படக்கூடியவராக இருக்கிறார்? It is because he is divine and he is eternal. ஏனெனில் இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர், பரிசுத்தமானவர், அவர் நித்தியமாக சதா காலமாக வாழுகிறவர். He is equal with God even though he's fully obedient and submissive to his Father's will. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தவராக இருந்த போதிலும் அவர் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பானவராகவே இருக்கிறார். Now, to become a human being and to be born on this earth, he was conceived by the Holy Spirit. அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்காக பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். Yet Jesus is called the radiance of God's glory and the exact representation of God's being.
இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையை பிரதிபலித்து அவர் அப்படி மகிமையாக பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். Jesus Christ is the one and only incarnation of God. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனால் மனித அவதாரம் எடுக்கப்பட்ட தேவனை போன்ற ஒரு அவதாரமாக இருக்கிறார். He is God in human form. அவர் மனிதனாக இருக்கின்ற ஒரு தேவனாக இருந்தார். And therefore, when Jesus Christ was born, God commanded all the angels to worship him. எனவேதான் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தபோது அவரை தேவதூதர்கள் எல்லாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் கட்டளையிடுகிறார். But imagine worshiping a baby. ஒரு குழந்தையை ஆராதனை செய்வதை குறித்து யோசித்து பாருங்கள். But even Jesus is worthy of that, even when he was a baby. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பச்சிளம் குழந்தையாக இருந்த பொழுதே ஆராதனைக்கு தகுதியுடையவராக இருந்தார். Jesus is Emmanuel, which means God with us. இயேசு கிறிஸ்து என்பதன் பெயர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேலின் அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும். Now the Bible commands that we are only to worship God alone. நாம் தேவனை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கட்டளையிடுகிறது. We cannot worship a false god. நாம் ஒரு பொய்யான கடவுளை ஆராதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. But Jesus Christ is not a false god. இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யான தேவன் அல்ல. He is God Almighty, the second person of the Holy Trinity. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பரிசுத்த திருத்துவத்திலே இரண்டாவது நபராக இருக்கிறார். And the great truth of Christmas is that God became one of us. கிறிஸ்மஸின் ஒரு நற்செய்தி என்னவென்றால் தேவன் நம்மில் ஒருவராக மாறினார் என்பதே. But in Christ the fullness of the deity lives in bodily form. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய முழு பரிபூரணமான தெய்வீக தன்மையும் வாசமாய் இருக்கிறது. And there is a sense in which the invisible God became visible to us through the story of Christmas. இந்த கிறிஸ்மஸ் சம்பவத்தின் மூலமாக நம் கண்களால் காணக்கூடாமல் இருந்த தேவனானவர் நம்முடைய கண்களால் காணக்கூடிய மனிதனாக அவதரித்தார். All things are created by God the Father through Jesus Christ by the power of the Holy Spirit. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியை கொண்டு சிருஷ்டித்தார். And the Bible says that we were created through Jesus and for Jesus. வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், உண்டாயிருக்கிறவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவராலேயும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். And this is why we only find our true purpose in life when we are united with Jesus Christ. இதனால் தான் நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். But the creator of the universe entered this world through the womb of a woman. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் பிறக்கிறார். The one for whom we were created entered into his own creation. அந்த மரியாளை, அந்த சிருஷ்டியை படைத்தவரே தேவனாகிய கர்த்தர் தான் அந்த சிருஷ்டியின் கர்ப்பத்திற்குள்ளாக பிரவேசித்து அவர் மனிதனாக பிறக்கிறார். And that's why when Jesus was born on this earth, God the Father gave the command for all the angels to worship him. எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று பிதாவாகிய தேவனை கட்டளை கொடுக்கிறார். So the birth of Christ on this earth is one of the greatest and one of the marvelous events. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது மகத்துவமான மாட்சிமை நிறைந்த பயங்கரமான நிகழ்வாக இருக்கிறது. Now for most people, when Jesus was born, they had no idea who he was. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு அவர் யார் என்பதை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை. In those days, Caesar Augustus had issued a command that there be a census taken of the whole Roman Empire. இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற அந்த நாட்களிலே அகஸ்துராயன் தன்னுடைய அரசாட்சிக்குள்ளாக இருந்த அனைவரும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். And this is the reason why Joseph and Mary had to go on a special journey to Joseph's hometown. இதனால் தான் மரியாளும் யோசேப்பும் யோசேப்பினுடைய சொந்த ஊருக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். But this also shows us the greatness of God, because God was fulfilling prophecy.
தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய இந்த நிறைவேற்றும் இந்த தன்மையை நாம் இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். See, God has given important signs through the prophets that prepare the way. தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார், தேவனுக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள் என்று. That give evidence for faith and that who is the true one that is sent by God. தேவனால் அனுப்பப்படுகிறவர் மூலமாக அந்த ஜனங்கள் விசுவாசத்தை வைக்கும்படியாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது. And it was prophesied that the Messiah would have to come through the human ancestry of King David. தாவீது ராஜாவின் சந்ததியிலே மேசியா வர வேண்டியது தீர்க்க தரிசனமாக இருந்தது. And the town of David, or the town where David was born, was Bethlehem. தாவீது ராஜா பிறந்த ஊர் பெத்லகேம் ஊராகும். So even though Joseph and Mary lived far away from Bethlehem, God had the way of bringing them to the right place to fulfill prophecy. மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமை விட்டு மிக தூரமான ஒரு இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு வந்தார். And this was going to be a long journey for a woman who was in the final stages of pregnancy. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கர்ப்ப காலத்தின் கடைசி நேரத்திலே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தொலைதூர பயணத்தை செய்வது ஒரு கடினமான காரியமாகும். And the only means of transport for Mary was probably riding on a donkey. அந்த நாட்களிலே இந்த நவீன பேருந்து வசதிகள் எதுவும் இல்லாததினாலே மரியாள் கழுதையின் மீது சென்றார்கள். And it's been estimated that her journey may have taken up to 8 or 9 days to reach Bethlehem. அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து பெத்லகேமிற்கு போவதற்கு ஏறக்குறைய 8 முதல் 9 நாட்கள் ஆயிருக்கலாம் என்று கருதுகிறேன். And when they get to Bethlehem, there is no place in the inn. அந்த சத்திரத்திலே அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்தது. They didn't have cell phones, mobile phones in those days to make a booking. அவங்க ஏற்கனவே அந்த சத்திரத்தில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று புக் பண்ணுவதற்கு மொபைல் ஃபோன்லாம் அந்த காலத்தில் இல்லை. So many people had come to Bethlehem and the place was probably full. குடிமதிப்பு எழுதுவதற்காக அநேகர் அங்கு வந்திருந்தபடியினாலே இவர்களுக்கு இடம் இல்லாமல் போயிற்று. So the amazing thing about Jesus Christ was he was not born in a palace, even though he's the King of heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ராஜாவாக இருந்த போதிலும் அவர் அரண்மனையிலே பிறக்கவில்லை. இது ஒரு அற்புதமான காரியம். There was no people to welcome him and make sure everything was well organized for him. அவர் பிறந்த பொழுது அவரை வரவேற்பதற்கு காரியங்கள் ஒழுங்கு செய்வதற்கு யாரும் இல்லை. Everything has been so well organized for me coming to India, thanks to Vincent and his family. நான் இந்தியாவிற்கு வருவதற்கான காரியங்களை பாஸ்டர் வின்சென்ட் அவர்களும் குடும்பத்தினரும் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். But when Jesus Christ was about to be born, it was almost as though the world was not ready. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை வரவேற்பதற்கு எந்த விதமான காரியங்களும் இந்த உலகத்திலே ஆயத்தம் செய்யப்படவில்லை. And the scriptures even imply that it was a painful birth and Mary cried out in pain. அந்த அவருடைய பிறப்பானது மரியாளுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. மரியாள் வேதனையுடனே இயேசுவை பெற்றெடுத்தார்கள். And this baby was wrapped in cloths and put in the place where normally the food for the animals would go. இந்த இயேசு குழந்தையாக பிறந்தபோது அவரை துணிகளில் சுற்றி அந்த விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற அந்த தட்டிலே இயேசுவை கிடத்தினார்கள். But this is how the King of Heaven has come to the earth. இப்படித்தான் பரலோகத்தின் ராஜாதி ராஜாவானவர் உலகத்திற்கு வந்தார். What an amazing revelation of God's humility. தேவனுடைய மனத்தாழ்மையை குறித்து எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற வெளிப்படுத்துதலை நாம் பார்க்கிறோம். But on the whole, the people of Israel were not ready for the first coming of Christ. இயேசு கிறிஸ்து முதலாவதாக மேசியாவாக வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. If they had been studying prophecy, they should have known that he was going to be born in Bethlehem. அவர்கள் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கற்று அறிந்தவர்களாக இருந்தபடினாலே இயேசு பெத்லகேமில் பிறப்பதை குறித்து அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். But no one was looking out for a special anointed baby.
ஆனால் அவர்கள் ஒரு சிறப்பான அபிஷேகத்தை பெற்ற ஒரு குழந்தையை வரவேற்க ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். It's only the angels at first who were worshipping this baby. எனவே தான் தேவ தூதர்கள் முதலாவதாக இந்த குழந்தையாகிய இயேசுவை ஆராதித்தார்கள். But what about the world today? இன்றைய உலகத்தின் நிலைமை என்ன? Who is truly ready for the second coming of Jesus Christ? இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக நம்மிடத்தில் வரும்போது அவரை சந்திக்க உண்மையாகவே ஆயத்தத்தோடு இருப்பவர்கள் யார்? And this is why we need to know and understand the prophecies about the second coming of Jesus Christ. எனவே தான் நாம் இயேசு கிறிஸ்து வரப்போகிற இரண்டாவது வருகையை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் அடையாளங்களையும் குறித்த அறிவும் ஞானமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். Who gave the command to worship baby Jesus? குழந்தையாகிய இயேசுவை தொழுது கொள்ளும்படியான கட்டளையை கொடுத்தது யார்? It came from God the Father. இந்த கட்டளை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்தது. So this shows us the heart of God the Father when Jesus Christ was born here on earth. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பற்றி என்ன சித்தம் வைத்திருந்தார் என்பதை நாம் இதன் மூலமாக காண்கிறோம். To become a human being, Jesus Christ took upon himself the limitations of being a human being. மனிதனாக இருப்பதற்குரிய வரைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டவராக இந்த பூமியில் பிறந்தார். So when Jesus was born, he had the mind of a baby. எனவே தான் இயேசு இந்த குழந்தையாக பிறந்தபோது அவர் குழந்தைக்குள்ள மனநிலைமையை அவர் பெற்றிருந்தார். So he wouldn't have known that the angels were worshiping him. தேவ தூதர்கள் அவர் ஆராதிப்பதை குறித்து அவர் அறியவில்லை. He would have cried when he was hungry. அவருக்கு பசி எடுத்த போது அவர் நம்ம குழந்தைகளைப் போலவே அவரும் அழுதிருப்பார். He needed a mother to do everything that a mother has to do. நாம் ஒரு தாயாக இருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற எல்லாவற்றையும் மரியாள் அம்மாவும் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தது. He needed the love of his parents. தன்னுடைய பெற்றோருடைய அன்பை எதிர்பார்க்கிறவராக இருந்தார். And likewise, we have to know how special children are when God blesses us with a family. இதை போலவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசு தம்முடைய பெற்றோருக்கு எப்படி விசேஷித்த குழந்தையாக இருந்தாரோ அதை போலவே பெற்றோராகிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற குழந்தைகளும் அனைவருமே விசேஷமானவர்கள். But even as baby Jesus was crying, all the angels were commanded to worship him. ஆனால் இந்த குழந்தையாக இயேசு அவிதமாக அழுது கொண்டிருந்த போதிலும் அந்த தேவ தூதர்கள் அவரை தொழுது கொள்வதற்கான கட்டளையை பெற்றிருந்தார்கள். The Bible says all the angels. How many angels are there in the kingdom of heaven? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் அனைத்து தேவதூதர்களும் பரலோகத்தில் எத்தனை தேவதூதர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரும் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். There must be millions and billions, and I expect that there is more angels than there are humans here on earth. பரலோகத்திலே அளவுக்கு அதிகமான தேவதூதர்கள் இருப்பார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அவர்களை விட அதிக எண்ணிக்கையிலே தேவதூதர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். And angels are very beautiful. தேவதூதர்கள் மிகவும் அழகானவர்கள். And there are different types of angels. தேவதூதர்களிலே வகை வகைகள் வித்தியாசங்கள் இருக்கிறது. Their clothes shine with heavenly glory. அவர்களுடைய வஸ்திரங்கள் பரலோகத்தின் மகிமையினால் நிறைந்தவைகளாய் இருக்கிறது. Some angels have wings, some don't. சில தேவதூதர்களுக்கு சிறகுகள் இருக்கிறது, சிலருக்கு இல்லை. Some angels have 2 wings. சிலருக்கு 2 செட்டைகள் இருக்கிறது. There are also special living creatures that have 6 wings. வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஜீவன்களை பற்றி வாசிக்கிறோம் அவை 6 செட்டைகள் உடையவளாக இருந்தது. There's a multiple array of all kinds of heavenly creatures that we have never seen. பரலோகத்திலே நாம் பார்த்திராத நினைத்திராத ஜீவன்கள் சிருஷ்டிகள் இருக்கின்றன. அவை பரலோகத்தின் மகிமையால் நிறைந்தவைகளாக இருக்கின்றன. There's also in heaven horses of fire. பரலோகத்திலே அக்கினி மயமான குதிரைகள் இருக்கின்றன. Elijah was taken in a special vehicle taken by horses of fire. எலியா தீர்க்கதரிசி பூமியிலிருந்து பரலோகத்திற்கு அக்கினி ரதங்களாலும் அக்கினி குதிரைகளாலும் எடுத்து செல்லப்பட்டார். So God has only revealed to us a very small aspects of the glories of heaven. நாம் பரலோகத்தை குறித்த மிகச் சிறிய வெளிப்பாடை மாத்திரமே நாம் பெற்றிருக்கிறோம். But it's going to be so great and mighty that we need eternity to be in God's presence and the glories of his kingdom.
நாம் தேவனோடு கூட அவருடைய மகிமையிலே நித்தியமாக இருக்கும்போது அவரை பற்றிய வெளிப்பாடை இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். But all of the heavenly creatures are commanded to worship Jesus Christ. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட சிருஷ்டியானாலும் அவர்கள் அனைவரும் இயேசுவை தொழுது கொள்ளும்படியான கட்டளையை பெற்றிருக்கிறார்கள். And this was the desire that was in the heart of God the Father. இதுதான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொண்டிருக்கிற சித்தமாகும். Because the Father loves his Son so much. ஏனெனில் பிதாவாகிய தந்தை தன்னுடைய குமாரனை மிகவும் அதிகமாக அளவில்லாமல் நேசிக்கிறார். It is an eternal love that existed before the creation of the universe. இந்த அன்பு நம்மால் சிந்திக்கப்பட முடியாத அன்பு. இது உலகம், வானம், பூமி, அண்ட சராசரங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே ஏற்கனவே இருந்த நித்தியமான அன்பு. So the full love of God the Father when he saw his Son becoming a human being and being born on this earth. இந்த உலகத்திலே தன்னுடைய அன்பிற்கு சொந்தமான அவ்வளவு விலையேற பெற்ற அந்த குமாரன் பூமியிலே ஒரு குழந்தையாக பிறந்தபோது தேவனுடைய அன்பு எவ்வளவு அதிகமாக வெளிப்பட்டிருக்கும். Before Jesus came to this earth, he was seated upon the throne with his Father in heavenly glory. இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்றால் பரலோகத்திலே தமது பிதாவாகிய தேவனோடு கூட சிங்காசனத்திலே மகிமையாக வீற்றிருந்தார். And Jesus Christ has eternal majesty and divine splendor. இயேசு கிறிஸ்து நித்தியமான மாட்சிமை உடையவராக இருக்கிறார், தெய்வீகமான மகத்துவம் உடையவராக இருக்கிறார். But we see his humility in that Jesus was willing to leave the throne of God in heaven to come to this earth. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மனத்தாழ்மையை நாம் பார்க்கிறோம். அவர் பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் அவை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு பூமியிலே ஒரு மனிதனாக அவதரித்தார். And this shows us how much Jesus loves us. இது தேவன் நம்மை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்பதையே இது நமக்கு காண்பிக்கிறது. That he would be willing to make that kind of sacrifice to come to this earth to save us. நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற மிக பெரிதான தியாகத்தை செய்திருக்கிறார். It seems to me that even in heaven there are angels that are some that are closer to God than others. பரலோகத்திலும் கூட இப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அநேக தேவதூதர்கள் இருந்தாலும் சிலர் இயேசுவுக்கு மிக நெருங்கியவர்களாக இருக்கக்கூடும். Because the Apostle Peter spoke of how even the angels desire to look deeper into the things of God. ஏனெனில் பேதுரு சொல்லுகிறார் தேவதூதர்களும் இயேசுவினுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வாஞ்சியாயிருப்பதை எழுதுகிறார். The closer we get to God, the more revelation we can receive from God. நாம் தேவனோடு கூட எவ்வளவு அதிகமாக நெருங்கி சேருகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் தேவனை பற்றிய அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். God doesn't share his greater plans and purposes with everyone. தேவன் தன்னுடைய மகத்துவமான திட்டங்களை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வது இல்லை. Yet he does if we're willing to seek after God. ஆனால் நாம் தேவனை மன உண்மையோடு கூட தேடுவோம் என்றால் அவர் நமக்கு ரகசியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். And the more that we draw near to God, the more that God draws near to us. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை நெருங்கி சேருகிறோமோ தேவனும் அவ்வளவு அதிகமாக நம்மிடத்தில் நெருங்கி சேருகிறார். How close a friend do you want to be with God? நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? Well, I encourage you to be one that God can truly look at and say, you are my friend. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஆசைப்படுவது என்னவென்றால் தேவன் உங்களை பார்க்கும்போது ஓ இவர்தான், இவரோடு கூடத்தான் நான் ஒரு சிறந்த நட்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்படியானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். And I expect that this is also the same among the angels. இவ்விதமாகத்தான் தேவதூதர்கள் மத்தியிலும் நடைபெறுகிறது என்று நினைக்கிறேன். Because God has given us choices. ஏனெனில் தேவன் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். And to love God, it has to come from our choice. நாம் தேவனை நேசிப்பது என்பது நம்முடைய சொந்த தீர்மானமாக இருக்கிறது. God can't force us to love him. தேவன் தம்மை நீங்கள் நேசிக்கும்படியாக உங்களை வலியுறுத்துவது கட்டாயப்படுத்துவது இல்லை. He can draw us into his love. He can fill us with his love. அவர் நம்மை அன்பினால் இழுத்துக் கொள்ளுகிறார், தம்முடைய அன்பினால் நிரப்புகிறார்.
But it's also our choice how much we open our hearts to God's love. ஆனாலும் தேவனுடைய அன்பிற்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் எவ்வளவு அதிகமாக திறந்து கொடுக்க விரும்புகிறோம் என்பது நம்முடைய சொந்த தீர்மானத்தில் தான் இருக்கிறது. And just as we as human beings have this choice, the angels also had that choice. மனிதர்களாகிய நாம் நம்முடைய சொந்த வாய்ப்புகளை பெற்றிருக்கிறதைப் போலவே தேவதூதர்களும் தங்களுடைய தீர்மானங்களை எடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். Because unfortunately, 1/3 of the angels turned away from God and followed the deception of the being who became Satan. இதனால தான் தேவதூதர்களில் 1/3 பேர் சாத்தானுடைய அந்த வஞ்சகத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி அவர்கள் பிசாசாக மாறி இருக்கிறார்கள். So all the angels were tested whether they would truly love God. அதனால் தான் தேவதூதர்களும் தாங்கள் இயேசுவை உண்மையாக ஆராதிப்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். And the angels that have made the right choice have become known as the holy angels. தேவதூதர்கள் தங்களுடைய தீர்மானத்தை சரியாக எடுத்தவர்களாக இருக்கும்போது அவர்கள் பரிசுத்த தேவதூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Jesus Christ is the only one who was born on this earth who we can truly say was the holy baby. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா குழந்தைகளிலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரிசுத்தமான குழந்தையாக இருக்கிறார். There's a sense in which we can be innocent, but innocent is not the same as being holy. குழந்தைகள் கள்ளம் கபடு இல்லாதவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கள்ளம் கபடு இல்லாத தன்மை பரிசுத்தமான தன்மை அல்ல. To become holy, you have to accept and open your heart to God and choose to follow Him. நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். So praise God that 2/3 of the angels have become holy angels. தேவதூதர்களிலே 2/3 பேர் தேவனை தங்களுடைய இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டபடினால் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். But when beings or angelic beings turned away from God's pure light, they embraced or they became darkness. தேவதூதர்களிலும் அவர்கள் தேவன் அற்றவர்களாக தேவனை நிராகரிக்கிறவர்களாக மாறும்போது அவர்கள் இருளிற்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். So even though outwardly they were beautiful because they were in heaven, அவர்கள் பரலோகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டவராக இருக்கிறபடினாலே அவர்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் அழகாகவே இருக்கிறார்கள். when they turned away from God, they began to become darkness. ஆனால் அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் புறந்தள்ளப்படும்போது இருளிற்குள்ளாக செல்லுகிறார்கள். And ultimately they had to be cast out of heaven. அவர்கள் கடைசியாக பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறவர்களாக மாறுகிறார்கள். And they became unclean. அவர்கள் தீமையானவர்களாக அசுத்தமானவர்களாக மாறுகிறார்கள். And they became demons. அவர்கள் சாத்தான்களாக மாறுகிறார்கள். And these spirits hate God. இந்த அசுத்தமான ஆவிகள் தேவனை வெறுக்கின்றன. They also hate us. அந்த அசுத்த ஆவிகள் நம்மையும் வெறுக்கின்றன. Because they are jealous of those who are going to be able to enter the kingdom of heaven. எனவே இந்த அசுத்த ஆவிகள் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று தேவனை தரிசிக்கிற வாய்ப்பை பெறப்போகிறார்களோ அவர்கள் மீது அதிக பொறாமை உடையவர்களாக இருக்கின்றன. But we've got to know that the devil is still fighting against the human race. எனவே தான் பிசாசானவன் மனித குலத்திற்கு எதிராக இன்றும் அவன் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். But Jesus Christ was born on this earth to shine the light of heaven. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரலோகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்காக இங்கு பிறந்தார். To bring the truth of salvation and restore those who had been separated from God. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும் தேவனை விட்டு பிரிந்தவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குவதற்காகவும் இயேசு பிறந்தார். Let's think of heaven when Jesus Christ was born. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது பரலோகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். And God gives the command in heaven that all of heaven worships baby Jesus. பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிற அத்தனை தேவதூதர்களுக்கும் குழந்தையாக பிறந்த இயேசுவை தொழுது கொள்ள கட்டளை கொடுக்கிறார். Imagine what it would be like to be in that kind of worship service. அந்த ஆராதனை எவ்வளவு அதிகமாக அற்புதமாக இருந்திருக்கும் என்பதை நாம் யோசிப்போம். Well, some of the greatest worship services in heaven are still yet to take place.
ஆனாலும் இதைவிட ஒரு சிறப்பான ஆராதனை இன்னும் நடைபெற இருக்கிறது பரலோகத்திலே. And the invitation is for all of us to be a part of that great worship. அந்த சிறப்பான மிக பெரிதான ஆராதனைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் நேராக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But when this great worship was happening in heaven, it's almost like there was silence here on earth. பரலோகத்திலே இவ்விதமாக ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது பூமியிலே அமைதல் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். I think when the angels looked down into this world, they must have got a little bit of sadness. அவர்கள் தேவதூதர்கள் பூமியை பார்த்தபோது அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். Where are the people who have come to worship baby Jesus? ஏனெனில் அந்த இயேசுவை தொழுது கொள்ள எந்த ஜனங்களும் வரவில்லை. Why is the world in such darkness? ஏன் இந்த உலகம் இவ்விதமான அந்தகாரத்திற்குள்ளாக இருக்கிறது? And I'm just speculating, but I'm just thinking about what the angels were saying to each other. அந்த தேவதூதர்கள் தங்களுக்குள்ளாக என்ன பேசியிருப்பார்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். We better do something about this. பாஸ்டர், We better do something about this. தேவதூதர்கள் சொல்லியிருப்பார்கள் நாம் இதுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். And maybe some angels asked God the Father for permission to come down here to earth. தேவதூதர்கள் பிதாவாகிய தேவனிடத்திலே பெர்மிஷன் கேட்டிருப்பார்கள், நாங்க கீழே போலாமா என்று அனுமதி கேட்டிருப்பார்கள். And maybe an angel said, "Oh, let's go to the kings and the presidents of the nations." ஒரு தேவதூதர் சொல்லியிருப்பார், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் ராஜாக்களிடத்தில் நாம் செல்லலாம் என்று. Let's go to the religious leaders and the priests. மத போதகர்கள் பிரதான ஆசாரிகளிடத்தில் நாம் செல்லலாம் என்று சொல்லியிருப்பார்கள். And let's tell them to worship baby Jesus. அவர்களிடத்திலெல்லாம் போய் சொல்லி இந்த குழந்தை இயேசு அவரை ஆராதிங்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்திருப்பார்கள். But it's almost as if God says, "No, their hearts are hard." ஆனால் பிதாவாகிய தேவன் வேண்டாம், நீங்கள் செல்ல வேண்டாம், அவர்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது என்று மறுத்திருப்பார். But there are some shepherds out there in the fields. ஆனால் வயல்வெளியிலே சில மேய்ப்பர்களை கண்டார்கள். Go and tell them. பிதாவாகிய தேவன் அந்த மேய்ப்பர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று தேவதூதர்களை அனுப்பினார். So there were these shepherds out in the fields just doing their daily work. அந்த வயல்வெளியிலே தங்களுடைய வேலை செய்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் இருந்தார்கள். And then it was starting to get late and it was getting dark. அந்த நாள் முடிந்து இருள் சூழ துவங்கியது. Maybe it was cold at that time of the year outside looking after the sheep. அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த காலத்திலே அது குளிரான காலமாக இருந்திருக்கலாம். But suddenly an angel appears to them and the glory of the Lord shines around them. ஆனால் திடீரென்று ஒரு தேவதூதன் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறான். பரலோகத்தின் மகிமை அங்கு பிரகாசிக்கிறது. And all of the shepherds are terrified. அதை கண்ட மேய்ப்பர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள். But this angel was filled with the zeal of the Lord because he had just come from a worship service in heaven. ஆனால் இந்த தேவதூதன் பரலோகத்தில் இருந்த ஆராதனையில் இருந்து அவிதமாக நேரடியாக வந்திருந்தபடினாலே தேவனை குறித்த வாஞ்சையினால் நிறையப்பட்டவராக இருந்தார். And that angel was full of the glory of God and just the light shone out of his being. இந்த தேவதூதன் தேவனுடைய மகிமையினால் முழுவதுமாக நிரப்பப்பட்டவராக இருந்து அவர் மூலமாக மகிமை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. The shepherds had never seen anything like this. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. So the angel says to them, "Do not be afraid." எனவே தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடத்தில் சொல்கிறார்கள், பயப்படாதேயுங்கள். I bring you good news that will cause great joy for all the people. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். Today in the town of David, that is Bethlehem, இன்று பெத்லகேமிலே a savior has been born to you. உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். He is the Messiah, the Lord. அவர்தான் மேசியாவாகிய ஆண்டவர். And this will be a sign to you. இதுவே உங்களுக்கு அடையாளம். You will find a baby wrapped in cloths and lying in a manger. குழந்தையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். This was God's glorious revelation of the Savior of the world. இந்த உலகத்தின் இரட்சகரை குறித்து தேவன் கொடுத்த மிகப்பெரிய வெளிப்பாடு. And the shepherds immediately said to each other, "Let's go to Bethlehem." உடனே அந்த மேய்ப்பர்கள் தங்களுக்குள்ளாக சொல்லிக் கொண்டார்கள், வாங்கள் நாம் உடனடியாக பெத்லகேமிற்கு போவோம் என்று. And they found the child just as the angel had told them.
தேவதூதன் அவர்களுக்கு சொன்னபடியே அவர்கள் குழந்தையை கண்டார்கள். And they began to tell all the people about this baby and this amazing thing that had happened. அவர்கள் இந்த குழந்தையை குறித்தும் நடைபெற்ற அற்புதமான காரியங்களை குறித்தும் எல்லோரிடத்திலும் சொல்லுவோம் என்று பேசிக்கொண்டார்கள். But that's still not many people worshipping baby Jesus. ஆனாலும் அநேகர் குழந்தையாக இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக காணப்படவில்லை. We're told that Mary cherished all these things in her heart. மரியாள் இவை எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே அவர் சேமித்து வைத்துக் கொண்டதை நாம் வாசிக்கிறோம். What an amazing experiences Mary went through. மரியாளுக்கு நடைபெற்ற இந்த சம்பவங்கள் எவ்வளவு அற்புதமானவைகள். But the call to worship Jesus that started in heaven, it's now going to begin to break out more and more on the earth. ஆனால் இயேசுவை ஆராதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அழைப்பு பரலோகத்திலே துவங்கப்பட்டது. அது இன்றுமாக உலகமெங்கும் நம் அனைவரையும் நோக்கி ஒவ்வொருவரையும் நோக்கி அந்த அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. It started very small, only with these few shepherds. இந்த ஒரு சில மேய்ப்பர்களிடத்திலே இது துவங்கியது. Now the law of Moses required that a firstborn son should be presented in the temple in Jerusalem. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே நாம் வாசிக்கிறோம், முதற் பேராக பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் தேவாலயத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று. On the 40th day after a child firstborn son is born. ஒரு முதற் பேரான குழந்தை பிறந்து 40வது நாளிலே. Bethlehem is close to Jerusalem, so Joseph and Mary didn't have to travel too far. பெத்லகேம் எருசலேமுக்கு அருகாக இருந்தபடியினாலே அவர்கள் வெகு தூரம் செல்ல வேண்டியது இல்லை மரியாளும் யோசேப்பும். And when they enter the temple, they meet an old man called Simeon. அவர்கள் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்த போது சிமியோன் என்ற ஒரு நபரை சந்திக்கிறார்கள். And an old woman called Anna. ஒரு அன்னாள் என்ற சகோதரியும் சந்திக்கிறார்கள். And the Spirit of God comes upon these two people on two different occasions, and they prophesy over baby Jesus. இந்த சிமியோன் மேலும் அன்னாள் மேலும் தேவனுடைய ஆவி வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். And we are told that Anna praises God, thanks God, and worships God because she is able to see baby Jesus. அன்னாள் குழந்தையாகிய இயேசுவை பார்த்த காரணத்திற்காக இயேசுவை ஆராதித்து துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். But that's still not many people worshipping baby Jesus. ஆனால் அதுவும் இயேசுவை ஆராதிக்கிற அநேக ஜனங்கள் இல்லை. Now God has obviously done a great sign for Christmas, and that is the sign of the star. கிறிஸ்மஸை குறித்து கர்த்தர் ஒரு நல்ல அடையாளத்தை வைத்திருந்தார், அதுதான் அந்த நட்சத்திரம். And there were wise men in the east who had wisdom and understanding, obviously from God, about what this sign was to mean. அந்த நட்சத்திரத்தின் அடையாளத்தை கிழக்கிலே இருந்து பார்த்த அந்த ஞான சாஸ்திரிகள் என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். And they had embarked on a special journey to Jerusalem to find the king. அவர்கள் ராஜாவை பார்க்கும்படியாக எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறார்கள். So first of all they went looking for the present earthly king. அவர்கள் அந்த பூலோகத்திலே ராஜாவாக பிறந்தவருக்கு பரிசளிப்பதற்கு பொக்கிஷங்களை எடுத்து வருகிறார்கள். And they asked him, where is the one who was born the king of the Jews? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். We saw his star when it rose and we have come to worship him. நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். Well, this actually very much distressed the present day king, King Herod. இவர்கள் இப்படியாக சொன்னபோது அந்த காலத்திலே ராஜாவாக இருந்த ஏரோதுக்கு மிகுந்த வருத்தத்தை அது உண்டாக்கினது. Often people in power, they want to hold on to power in an ungodly way. அதிகாரத்தில் இருக்கின்ற நபர்கள் எப்போதுமே அவர்கள் தேவனற்றவர்களாக இருக்கும்போது அதிகாரத்தை தன்னுடைய கைக்குள்ளாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். If only he had submitted his heart and rejoiced that the King of Heaven had been born here on this earth. ஆனால் அவர் பரலோகத்தின் ராஜா இந்த பூமியில் பிறந்திருப்பதை நினைத்தவர் சந்தோஷப்பட்டிருக்கலாம். But there was darkness in his heart. ஆனால் அவருடைய இருதயத்திலே இருள் சூழ்ந்திருந்தது. Outwardly he spoke good words. He said, yes, I will worship the king. You go find the king for me and take me to this child. ஆனால் வெளிப்படையாக ஏரோது ராஜா நல்லவனை போல பேசினார். நானும் அந்த குழந்தையை தொழுது கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் முன்பாக சென்று பார்த்து எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். But in his heart he was planning
I only want to be the king. I will kill anyone else who's going to be a king. ஆனால் தன்னுடைய மனதிலே அவர் என்ன நினைத்திருந்தார், நான் மாத்திரம்தான் ராஜாவாக இருக்க வேண்டும், வேறு யார் ராஜாவாக பிறந்திருந்தாலும் அவர்களை நான் கொலை செய்து விடுவேன் என்று எண்ணினார். But the wise men, they come and they find the Lord Jesus Christ, and what do? They worship him. ஆனால் இந்த சாஸ்திரிகள் வந்து இயேசுவை கண்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள். They present him with special gifts, which we think about at Christmas time, a time of giving. அவர்கள் சிறந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து இயேசுவுக்கு காணிக்கையாக படைத்தார்கள். அதனால் தான் நாமும் கிறிஸ்துமஸ் காலங்களிலே அநேகருக்கு நாம் பரிசுகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். And then God warns them in a dream not to go back to the earthly king Herod. அவர்கள் தேவனால் சொப்பனத்தில் எச்சரிக்கப்படுகிறார்கள், திரும்பவும் ஏரோதுவினிடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று. So slowly more people are starting to worship Jesus, but it's still not very many. இவ்விதமாக ஒவ்வொருவராக இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள், ஆனாலும் அநேகர் தொழுது கொள்ள ஆரம்பிக்கவில்லை. But the greater light of Christ begins to shine when he begins his ministry. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கின பின்பு அவரை குறித்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. When he begins to teach people about the kingdom of heaven. அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த பொழுது, And he begins to perform his miracles to demonstrate the power of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் வல்லமையை பறைசாற்ற அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த பொழுது, And those who receive salvation from Jesus begin to worship him. இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். When Jesus calmed the storm, we are told that the disciples stood in awe of him and worshipped him. இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது சீஷர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். There was a blind man whose eyes Jesus Christ opens. இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்திருந்தார். But he had not seen who the actual one was who was healing him. ஆனால் அவர் குருடனாக இருக்கும் பொழுது தன்னை சுகமாக்குகிறவர் யார் என்பதை அவர் பார்க்கவில்லை. But Jesus came to him a second time and presented himself as the Messiah. ஆனால் இரண்டாவது முறையாக இயேசு அவரிடத்தில் வந்து தன்னை மேசியாவாக வெளிப்படுத்துகிறார். And then this healed man worshipped Jesus. அதன் பின்பு இந்த குணமாக்கப்பட்ட மனிதன் இயேசுவை தொழுது கொள்ளுகிறார். Now we are told that after Jesus rose from the dead, the women were going to the empty tomb. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பெண்கள் காலையிலேயே அந்த கல்லறைக்கு செல்வதை நாம் வாசிக்கிறோம். And they were expecting that Jesus' body was still inside there and they would anoint the body with spices. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் இருக்கிறது, அதற்கு பரிமள தைலங்களை பூச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சென்றார்கள். They are shocked. The stone is rolled away and the body is gone. ஆனால் அவர்கள் சென்றபோது அவர்கள் அதிர்ச்சி அடையத்தக்க விதத்திலே கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த கல் அகற்றப்பட்டிருந்தது, கல்லறையில் இயேசுவினுடைய சரீரம் இல்லை. And we are told that an angel has to speak to these women to explain to them what has happened. அங்கே என்ன நடந்தது என்பதை அந்த ஸ்திரீகளுக்கு விவரிப்பதற்காக அங்கே தேவதூதர்கள் அவர்களோடு கூட பேசுகிறார்கள். And the angel says, he is not here, he has risen just as he said. தேவதூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. Now the women hurried away from the tomb to go and tell the other disciples. உடனடியாக அந்த சகோதரி அங்கே இருந்து சென்று சீஷர்களிடத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லும்படியாக ஓடுகிறாள். But Jesus Christ, the resurrected Christ, met them on the way. ஆனால் வழியிலே உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்திக்கிறார். And they grabbed hold of his feet and worshipped him. உடனே அவர்கள் அவருடைய பாதப்படியில் விழுந்து அவரை ஆராதிக்கிறார்கள். Now Jesus had also given a message that the disciples were to go to Galilee. ஏற்கனவே இயேசு சீஷர்களை பார்த்து கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இருந்தார். To a mountain where Jesus would meet with them. கலிலேயாவிலே அந்த மலையிலே அவர்களை சந்திப்பதாக இயேசு சொல்லி இருந்தார். And when they saw the resurrected Christ, they worshipped him. அங்கே அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தபோது உடனடியாக அவர்கள் அவரை ஆராதித்தார்கள். We need a greater revelation of the glory and the power of the resurrected Christ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையும் மகத்துவத்தையும் மாட்சிமையும் குறித்த சிறந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும்போதுதான் நாம் அவரை உண்மையாகவே ஆராதிக்கிறவர்களாக மாறுகிறோம். We are told that Jesus Christ lifted up his hands and blessed his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதிக்கிறார்.
And while he was blessing them, he left them and was taken up into heaven. அவர் சீஷர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கையில் அவர் அவிதமாகவே அவருடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனார். Then they worshipped him. அப்பொழுது அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். They were worshipping Jesus as he was going up to heaven. இயேசு பரலோகத்திற்கு பரமேறி சென்று கொண்டிருக்கும்போது சீஷர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். And we are told that they returned to Jerusalem with great joy. அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமிற்கு திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். And they stayed continually at the temple praising God. அவர்கள் தேவாலயத்திலே தொடர்ந்து தரித்திருந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். So more and more are starting to worship Jesus, but that's still a small number compared to the whole world. இவ்விதமாக கொஞ்சமாக இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அவரை தொழுது கொள்கிற ஜனங்கள் கொஞ்சமாகவே இருக்கிறார்கள். But Jesus had given a command to his disciples, go into all the world and preach the gospel to all creation. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். All people need to know the message and the meaning of Christmas. கிறிஸ்மஸினுடைய செய்தி என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அனைத்து ஜனங்களும் அறிய வேண்டும். All people need to know why Jesus died on the cross for their sins. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஏன் கல்வாரி சிலுவையிலே அடித்து மரித்தார் என்பதை அனைத்து ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். And all people need to know what Jesus has done through his resurrection from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். That Jesus has conquered the devil. He's conquered death so that we can have eternal life. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். இதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். So all people need to know who Jesus is so they will worship him. எனவேதான் ஒவ்வொரு ஜனங்களும் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இயேசுவை ஆராதிப்பார்கள். God had given that command to the angels. தேவனாகிய கர்த்தர் தேவதூதர்களுக்கு இந்த கட்டளை கொடுத்தார். But now God is giving that command to all nations. இப்பொழுது உலகமெங்கிலும் உள்ள அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் இந்த கட்டளையை கொடுக்கிறார். To all languages, to all tribes, no matter what color our skin. உலகத்தில் இருப்பவர்கள் எந்த மொழி பேசினாலும், எந்த இனம், எந்த கோத்திரம் எப்படி இருந்தாலும் அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். God is speaking to all people. Let all people worship Jesus Christ. அனைத்து நபர்களும், உலகத்தில் இருக்கிற அனைத்து நபர்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And ultimately this will be fulfilled. கடைசியாக இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய சித்தம் நிறைவேறியே தீரும். Thousands of years ago, prophet Daniel saw a vision of this. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை கண்டார். And he saw the Son of Man coming on the clouds of heaven. மேகங்கள் மீது மனுஷகுமாரன் வருகிறதை அவர் காண்கிறார். And the Son of Man approached the Ancient of Days, which speaks of Jesus Christ approaching God the Father. அந்த தரிசனத்திலே அவர் பார்க்கிறார், நீண்ட ஆயுசுள்ளவர் மனுஷகுமாரனை சந்திக்கிறதை பார்க்கிறார். இது பிதாவாகிய தேவன் இயேசுவை சந்திப்பதை ஒப்புமைப்படுத்துகிறது. And then speaking of Jesus Christ, it says that he is given authority, glory and sovereign power. இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் கனமும் சர்வ கர்த்தத்துவமும் கொடுக்கப்படுகிறது என்று. And that all nations and people of every language worshipped him. எல்லா மொழியை பேசுகின்ற அனைத்து தேசத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. His dominion is an everlasting dominion that will not pass away. அவருடைய அரசாட்சி நித்தியமாக சதா காலமாக ஒருபோதும் ஒழிந்து போகாத அரசாட்சியாக இருக்கிறது. And his kingdom is one that will never be destroyed. ஒருவராலும் அழிக்கப்பட முடியாத அரசாட்சி இயேசுவினுடையது. Right now we are more than 2000 years after the first coming of Christ. இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திற்கு வந்து 2000 ஆண்டுகள் ஆயிருக்கின்றன. And for the last 2000 years Jesus has been sending out his messengers around the nations of the world. இந்த 2000 ஆண்டுகளாக இயேசு தன்னுடைய பணிவிடைக்காரர்களை உலகமெங்கிலும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். And really it's an invitation to join the greatest worship service of all time. இந்த அழைப்பு என்னவென்றால் மிக
சிறந்ததான அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. Because we are invited to join the worship services of heaven. பரலோகத்தின் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக சேர்ந்து கொள்ளும்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. But Jesus Christ is building his church here on earth. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய சரீரமாகிய சபையை கட்டிக்கொண்டிருக்கிறார். To almost be like places where there is the sort of like an open heaven. எங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் அங்கு திறந்து இருக்குது, திருச்சபைகள் கட்டப்படுகிற இடத்திலே பரலோக ராஜ்யம் திறந்ததாக இருக்கிறது. So even while I was observing your worship service this morning, I was having a taste of heaven. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஆராதிக்கும் போது பரலோகத்தின் ஆராதனை எப்படி இருக்கும் என்பதை நான் ருசித்து பார்த்தேன். And that's why it's such a wonderful, awesome ministry that you have here. எனவே தான் நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதமான வல்லமையான அதிசயமான ஊழியத்தை இங்கு பெற்றிருக்கிறீர்கள். To give other people a taste of heaven. பரலோகத்தின் ருசியை மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கிற திருச்சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள். And that's why we want greater understanding and revelation of the glory of Christ the King. எனவே தான் கிறிஸ்துவாகிய ராஜாவை குறித்த வல்லமையும் மகிமையும் நாம் உண்மையாக உணர்ந்தவர்களாக வெளிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We want our spiritual eyes to be open so that we truly worship him as he deserves. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் உண்மையாக திறக்கப்பட்டவைகளாக இருக்கும்போது இயேசுவினுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் உணர்ந்து நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். And before the throne of God there will be multitudes of millions of angels and saints of God. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக கோடிக்கணக்கான தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் நிற்கிறார்கள். Giving glory and honor to both God the Father and to the Lamb who sacrificed his life for us. பிதாவாகிய தேவனுக்கும் தன்னுடைய ஜீவனை நமக்காக தியாகம் செய்த ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவர்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். And there's yet coming a special time இதைவிட சிறப்பான ஒரு நேரம் வர இருக்கிறது. which God the Father has decreed. Pastor, which God the Father has proclaimed and decreed. இந்த இதைவிட சிறப்பான ஒரு காலம் வர இருக்கிறது. அதை பிதாவாகிய தேவனே முன்னறிவித்திருக்கிறார். It's a time established by God. இந்த காலம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. This moment will truly happen in God's perfect timing. தேவனுடைய ஏற்ற காலத்திலே இந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். When every knee will have to bow before King Jesus. முழங்கால் யாவும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக முடங்கும். The devil will have to bow before King Jesus. இந்த பிசாசு சாத்தானும் இயேசுவிற்கு முன்பாக முடங்குவான். The unclean spirits that turned away from God will have to bow before King Jesus. தேவனை விட்டு பிரிந்து சென்ற எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும். The wicked kings like King Herod will have to bow before King Jesus. ஏரோதை போன்ற அக்கிரம செய்கைக்காரனான அனைத்து ராஜாக்களும் இயேசுவிற்கு முன்பாக முடங்குவார்கள். The people of all nations will have to bow before King Jesus. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் ராஜாவாகிய இயேசுவிற்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். The unbelievers who rejected the gospel will have to bow before King Jesus. நற்செய்தியை வேண்டாம் என்று உதறி தள்ளின அவிசுவாசிகளும் ஆண்டவராகிய இயேசுவிற்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். And the saints of God who love Jesus and rejoice in Jesus will gladly bow before King Jesus. இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிற பரிசுத்தவான்கள் அவர்கள் சந்தோஷத்தோடு கூட இயேசுவை பணிந்து கொள்வார்கள். And we will confess with our mouths, Jesus is Lord. நாம் நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை செய்வோம், இயேசுவே ராஜா என்று. While I've been in India, I've loved to lead the churches and wherever I've gone, to lead people in making confessions of faith. இந்தியாவில் இருக்கிற இந்த பயணத்திலே நான் செல்லுகிற திருச்சபைகளிலே நான் காண்கிற ஜனங்களை ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்திற்குள்ளாக வழி நடத்த விரும்புகிறேன். And this is really an opportunity to make a fresh surrender and a deeper surrender of your heart to love Jesus. உங்களுடைய வாழ்க்கையிலே இது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை திறந்து தேவனுக்கு நேராக ஒரு புதிய மறுபடியுமான ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யலாம்.
And today I'm also going to call you to surrender your heart wholeheartedly to Jesus. இன்றைய தினத்திலேயும் கூட உங்கள் ஒருவருக்கும் நான் இந்த அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் மறுபடியுமாக இயேசுவினிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பதற்காக. So that you can come into a closer and deeper walk with the Lord. நீங்கள் தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்ந்து அவரோடு கூட நீங்கள் நடப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். God has promised that as we draw near to him, he draws near to us. நாம் தேவனோடு கூட நெருங்கி சேரும்போது அவர் நம்மோடு கூட நெருங்கி சேருவதாக அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். And I want you to meet with Jesus even right now. நீங்கள் இப்பொழுது இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். So I'm going to request that you say this prayer of confession after my translator translates it into your language. நாம் அனைவரும் இந்த ஜெபத்தை செய்யலாம். நாம் எழுந்து நிற்கலாம். இந்த ஜெபத்தை ஒரு சிறு பிள்ளையைப் போல நாம் சொல்ல சிறு பிள்ளைகளைப் போல நம்முடைய இதயத்தை திறந்து தேவனுக்கு நேராக இந்த புதிதான அர்ப்பணிப்பிற்குள்ளாக நாம் செல்லலாம். நாம் அனைவரும் ஒரே குரலாக இந்த ஜெபத்தை செய்யும் போது அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Close your eyes, focus your eyes on Jesus. நம்முடைய மாம்ச கண்களை நாம் மூடிக்கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பிதாவாகிய தேவனை சிந்தித்து பார்ப்போம். Focus your heart by looking by faith towards heaven. பரலோகத்தை நோக்கி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் உங்களுடைய விசுவாச கண்களினால் பரலோகத்தை காணுங்கள். Look towards Christ the King. ராஜாவாக வீற்றிருக்கிற இயேசுவை காணுங்கள். Let's say together, நாம் சொல்லுவோம், Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர். Jesus is my Lord. இயேசுவே என்னுடைய ஆண்டவர். Jesus is my King. இயேசு என்னுடைய ராஜா. Jesus is my Savior. இயேசு என்னுடைய இரட்சகர். Jesus is my best friend. இயேசு என்னுடைய சிறந்த நண்பர். Jesus, fill my heart. இயேசுவே என்னுடைய இருதயத்தை நிரப்பும். I receive God's love for me. தேவனுடைய அன்பை எனக்காக ஏற்றுக்கொள்ளுகிறேன். Fill my heart with God's love. தேவனுடைய அன்பினால் என் இருதயத்தை நிரப்பும். Oh, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai. Oh, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai. Yeshua, Yeshua, Sarva Vallavare. Yeshua, Yeshua, Sarva Vallavare. துதிக்கு பாத்திரர் ஒருவரே, மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. துதிக்கு பாத்திரர் ஒருவரே, மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. இயேசுவே, 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 சர்வ வல்லவரே. இயேசுவே, 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 சர்வ வல்லவரே. ஓ, El Shaddai, El Shaddai, El Shaddai.
அருகினிலே இனி என்றும் கூடாதது சொல்லுவோமாம். ஷடாய் நீரந்த அருகினிலே இனி என்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. பழுகி பெருக செய்தவனே முற்றிலும் போதுமானவரே. பழுகி பெருக செய்தவனே முற்றிலும் போதுமானவரே. இயேசுவே, ஓ இயேசுவே சர்வ வல்லவரே. ரகரமனரரா, துதிக்கு பாத்திரர் ஒருவரே, மகிமைக்கு பாத்திரர் ஒருவரே. துதிக்கு பாத்திரர் ஒருவரே, ஓ மகிமைக்கு பாத்திரர் கடைசி ஒருவரே. எல் ஷடாய். We lift your name higher, Jesus. El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai, El Shaddai. Ramana Satare, Rikeramana Satare, El Shaddai. சர்வ வல்லவரே, Almighty God, we love you. You have all power and authority. மலை செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. There's nothing impossible with you. All things are possible.